ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ச்சே, இந்த நேரம் பார்த்து கரண்டு போயிடுச்சு. ஒரு படம் கூட நிம்மதியாக பார்க்க முடியல. இந்த மெழுத்திரி எங்கே வச்சேன்? காணும். யாரு? உனக்கு என்ன வேணும்? என்னையா அறிவு, பழைய கேஸ் ஒன்று இருக்காம்ல, அது என்ன கேஸு? ஆமாங்க சார், இந்த கேஸ் 7 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. கேஸ் டீட்டெயில்ஸ் இந்தாங்க சார் கேஸ் ஃபைல். என்னையா கேஸ் இது? மேல் இடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆமாம் சார், இந்த கேஸை முடிக்க சொல்லி மேலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கேஸ் சீக்கிரம் முடிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்னையா 3 ஊழல் பண்ணியிருக்கான், கேஸ் ஃபைலில் இருக்குது. சார், இது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இது பெரியவங்களே பார்த்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கள் கைக்கு இந்த ஃபைல் வரவே வராது. இது ஃபைல்லே தான் இருக்கும், நாங்கள் வாசிக்கவே மாட்டோம். என்னையா கார்த்தியான்றவங்க 2 பேர் என்ன கவர்ஸா? ஐயோ இல்லை சார், அவங்க 2 அண்ணன் தங்கச்சி சார். மலர்வில்னா யார்? இல்லை சார், அது தெரியல என்னென்னு. அவங்க அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க சார். அவங்க பாட்டி தான் அவங்க சின்ன வயசில் 2 பேர்த்தையும் வளர்த்தது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீடு தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னென்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியும். அவங்க அப்பா குடிச்சிட்டு போய் ட்ராக்கில் விழுந்தார், ட்ரெயின் அடித்து செத்து போயிட்டார். அது என்ன ஏதுன்னு தெரில சார். தண்ணி அடித்தாப்புல விழுந்து செத்துட்டாப்புல, அவ்வளோதான். எனக்கு அது மேலே எதுவும் தெரில. இந்த கேஸை உடனே எடுத்து விசாரித்து மேலிடத்துக்கு அனுப்பணும். நீ அக்கம் பக்கத்தில் போய் டீட்டெயில் விசாரிச்சுட்டு வா.
சார், என்னையா ஆதார் ஏதாவது கிடைச்சா? அந்த பையனை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயிரோட இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்து சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூரில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு இளநீ கடையில் வேலை பார்க்குறதா இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு சார். நான் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். டக்குன்னு ஏற்பாடு பண்ணுங்கள், உடனே கிளம்பி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் போகிறோம். சரி சார். இருக்கானா இல்லையாங்கிறது. ஓகே சார். தம்பி இந்த ஏரியாவில் காற்று வச்சிருக்கானே அவன் யாரும் தெரியுமா? தெரியாதா சார்? அந்த போட்டோ வந்து காமிங்க. ஏய் பாரு. சார் 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 உண்மையாக சொல்கிறா சார் பிடிக்கிறீங்க, நீ விடுங்க சார். சார் தண்ணி வந்தால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்கிறா. இப்போ சொல்ல போடுறியா இல்லையா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். எதனால உனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? அப்புறம் இந்த கார்த்தினா யாரு? என்னையா எதுவுமே பேச மாட்டான்? ஐயா எவ்வளவு பெரிய ஆளு கேட்டுக்கிட்டே இருக்க, ஒன்றும் பதில் சொல்ல இருக்க. ஒழுங்கா பதில் சொல்றியா? உள்ள வச்சு நாடு தோளத்துல முடிக்கவா? சொல்கிறேன் சார், சொல்கிறேன். ஒழுங்கா சொல்றா. இந்த கார்த்தியான யாரு? அவ என் தங்கச்சி சார். பாட்டியே அவ்வளவுதான் காணிக்கு பாட்டியா நேரம் ஆச்சு வரையா இல்லையா? வரேன்டா. பாட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாத்து. டேய் காத்து, என்ன வர வர கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஆமா, நீ பெரிய போலீஸ், உன்னையெல்லாம் கண்டுக்கணும் பார்க்கணும். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். வெயில் வேற ரொம்ப ஓவர் அடிக்குது. வா கம்மாய் குளிக்க போறோம். சரி, நான் போய் எங்க வீட்டுல கேட்டு வரேன். ஒழுங்கா கூட உன்னால உட்கார முடியாது. பாட்டி என்ன வச்சிருக்காங்க? வாட்டுக்கு என்ன என்னவா இருக்கும்? ரொம்ப முக்கியமானதா இருக்கும், வச்சிருப்போம். எங்க ஆளவே இருக்க, எங்க போயிருப்பான் தெரியல. நம்ம போவோம். அப்புறம் இந்த மலர் வீடுனா மலர் வீடு ஒரு பொண்ணு சார். யாரையுமே
எதிர்பார்க்காம என்னை தேடி வந்த ஒரு பொண்ணு சார். அன்னைக்கு தான் சார் நான் அவளை நேருக்கு நேராக பார்க்குறது. அவளை முதல் தடவை பார்த்தது அப்போ தான், கடைசி நாள் பார்த்தது அப்போ தான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை சார். பார்த்து சிரிக்கிறியா? என்னன்னு தெரியல, ஒரு நாள் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் சார். இன்னைக்கு ஒழுங்கா உட்காந்து வரல, அப்புறம் இருக்கு உனக்கு. நீ முதல் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. வண்டி ஓட்டுற இன்னொரு தாட்டி கூப்பிட, அப்புறம் இருக்கு உனக்கு. ஆனால் ஒரு நாள் அன்னைக்கு என்னை தேடி வந்த அதே பசங்க நான் போகிற இடத்துக்குள்ள என் பின்னாடியே வந்தாங்க சார். கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா. என் தங்கச்சிக்கிட்ட இருந்த அந்த டாலர் தான் சார் இவ்வளோ தூரத்துக்கும் பிரச்சனை. அந்த டாலர் அந்த ஒரு ஸ்டார் மீன் தான் சார். அந்த டாலர் கடை தான் சார் முன்னாடி இவ்வளோ நாள் அடைஞ்சிருக்காங்க. டேய் என்னடா சொன்ன? டேய் வர்றான்டா, சிரிக்காத அமைந்தர்றா. இந்த பொருளை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அம்மாட்டா பசங்களா? அந்த பொருளோட வேலை தெரியுமா உனக்கு? அந்த ஒரு பொருள் நம்ம கையில் இருந்தால் போதுண்டா. நம்ம ஆண்டா நம்பர் 1 பணக்காரங்க. இதாண்டா அந்த பொருள். அறிவு கட்ட முட்டா பசங்களா, இது சாதாரண மீன் கிடையாதுடா, ஸ்டார் மீன். இந்த ஸ்டார் மீன் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்காதுடா. ஏரியில் இருக்கிற பாலத்துக்கு அடியில் மட்டும்தான்டா இது கிடைக்கும். இந்த மீன் பொதுவாக அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான்டா வெளிச்சம் கொடுக்கும். தெரியுமாடா உங்களுக்கு? அல்லனே இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமாடா? புதன்கிழமனே. புதன். இன்னைக்கு அமாவாசை. அது அவர் டிரைவரோட ராஜா இருக்காருனே, அவரோட 2வது மகனே. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தாருனே ராஜா டிரைவர். அவரோட 2வது மகன். அவருக்கு 2 பிள்ளைங்கனே, ஒரு மகன் ஒரு மகனே. மகன் பேர் வந்து கார்த்திக், மகன் பேர் வந்து கார்த்திகா. உங்களுக்கு அப்பா அம்மா கடானே, அந்த பாட்டி ஒரு ஆள் தானே பார்த்துக்கிறாங்க. சரியா போச்சு. இனிமேல் நம்ம தான்டா அந்த ஊரில் பணக்காரங்க. நம்ம எப்படி பணக்காரன் ஆக முடியும்? ஒன்று கழுத்தில் பார்த்தியா? ஒன்று மின்னுது. அதான்டா நான் சொன்ன ஸ்டார் மீன். அது அமாவாசைக்கு மட்டும்தான் மின்னும். அது தண்ணிக்குள்ளே மட்டும் மின்னாது, நிலத்துலேயும் மின்னும். போய் நம்ம முதல்ல நம்ம அண்ணங்கிட்ட சொல்லணும்.
அண்ணே வாரேனே. இவன்தே உனக்கு தெரியுமாடா? இதனால எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. ஆளே தெரியாம பேசிட்டு இருக்காரு. டெய்லி இவன் என்ன பண்ணுறான் நமக்கு தெரியணும். அதை நான் பார்த்துக்கிறேனே. ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டாமே போயிட்டியா? அன்னையிலேருந்து தான் சார் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டானுங்க. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு இந்த கண்ணாடி ஒரு கேடு. டேய், சீக்கிரம் ஆள் வரக்குள்ளேயும் இதுக்கு 2ஐயும் தூக்கி பாலத்துக்கு கீழே ஆற்றுல தூக்கி போடுறான். என்னை தேடி வந்த பொண்ணையை கொண்டுட்டானுங்க சார். கார்த்திகா! அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குன்னு நினச்சி என்னை கொயல்ல முயற்சி பண்ணானுங்க. நான் அரைகட்டு காயங்களோட இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போனேன் சார். தூத்துக்குடியில் இருக்க ஆர்பரில் தான் சார் நான் வேலை பார்த்தேன். ஏழு வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தேன் சார். அதுக்கப்புறம் ஆனால் அவனுங்க அங்கேயே என்னை தேடி வந்தாங்க. என் காதுக்கு வந்துச்சு சார். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹார்பரை சுற்றி இருக்க இடத்துல தேடி பார்த்தேன் சார். அவனுங்க அங்கே இல்லை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயில் சார் அவனை பார்த்தேன். அவனை அங்கேயே முடிச்சு நான் பிளான் பண்ணேன் சார். அழைகிறதே இங்கே கண்ட கண்கள் எங்கே நெஞ்சே நெஞ்சே
என்னால் அவனை கொல்ல முடியலை. கூடத்தோட குடும்பம் தப்பிச்சு போயிட்டான். அதுக்காக தான் நான் எவ்வளோ நாள் பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் திரும்ப வருவான். வர்ற அன்னைக்கு நான் அவனை விடவே மாட்டேன். இவன் என்னை இவ்வளோ தூரத்துக்கு தேடி வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு பொருள் தான். அது பொருள் இல்லை, ஒரு மீன், ஸ்டார் மீன். அந்த ஸ்டார் மீனுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டார் மீன் கடலில் மட்டும் வாழாது சார், ஏரிகளில் சார் மேக்ஸிமம் காணப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டார் மீன் நிலத்துலேயும் வாழும் சார். இது கடலில் வாழாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வெளிநாடுகளில் அதிக ரேட்டுக்கு போகுது சார். இந்த ஸ்டார் மீன் பொதுவாக ஏரிகளில் இருக்க பாலத்துக்கு இடையே தான் சார் அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் மீனோட நிறம் சாக்லேட் கலரில் இருக்கும் சார். இந்த ஸ்டார் மீன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் சார். இந்த வெளிச்சம் வரனால தான், அதுவும் அமாவாசை பௌர்ணமி வெளிச்சத்துக்கு தாங்க சார் இந்த ஸ்டார் மீன் வெளிச்சம் கொடுக்கும். சிங்கப்பூர் மலேசியா ரேட்டுக்கு 75 லட்சம் சார். அதனால தான் என்னை தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இனிமேல் நான் யாரையும் இழக்க விரும்பல சார், இழக்கவும் விட மாட்டேன்.